வணக்கம் 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 வணக்கம். அட வணக்கம் வணக்கம். அட வணக்கம் பக்கம் வணக்கம். ஐயோ, ஆமா அதுக்குள்ள விழுந்துட்டே எப்படி இல்ல நீ உணர்ந்துருவே இல்ல. எங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றீ? சோழியம் குடிமி சும்மா ஆடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எலி ஏன் அம்மனமா வருதுன்னு எனக்கும் தெரியும். இந்தாங்க தம்பி. குரு உங்க ராசியான கையால முதல் குழிய தோண்டுங்க. குடுராசா குளித ஒன்றதா? ஆமா குரு தோண்டி. தோண்டுங்க தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. குழி தோண்டுறதா உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. நல்லா வேகமா. என்னது ஏதோ டக்கு டக்கு சத்தம் கேக்குதே? சிலை இல்லையா? இந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி முண்டக்கண்ணியம்மன் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சுயா. ஆத்துல வந்த வெள்ளத்துல அந்த கோயில் தரையோட தரமட்டமா போயிடுச்சுயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க? அது மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா முண்டக்கண்ணியம்மன் இங்க இல்லாதனால ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன் நடுத்தருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கு எழுதி வச்சிடறோம். அக்கா நீ வேற சுமாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இத நான் பேசிக்கிறேன். கண்ணியம்மா அத்தா உனக்கு கோயில சீக்கிரம் கட்டிடுறோம்மா. நீ பூமி பூஜை பண்ணலான்னு பார்த்த, நான் சாமி பூஜை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ கோயிலுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஜனங்க உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டு 10,000 ரூபாய் செலவுல ஒரு பழைய சிலையை வாங்கி உன்னோட 1 கோடி ரூபாய் இடத்துக்கு வேட்டு வச்சுட்ட பாத்தியா? நீ குழி தோண்ட சொன்ன, நான் உன்னை அதிலேயே போட்டு புதைச்சிட்டேன். குரு குருதா, சிஷ்யன் சிஷ்யன் தான். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. செருப்பு எடுத்துக்கிற. முண்டக்கண்ணியம்மா, அவரோட நான் சேர்றதுக்கு இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. ஆத்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டக்கண்ணியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா. எழுதி போட்டது அப்படியே நடக்குமா? நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. என்னடா நீ, நான் இருக்கிற நிலைமையில என்ன போய் ஆட சொல்றேன்? என்னால முடியாது. நானும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்றேன். சாயந்தரமா தான் ஆட சொல்றேன். என்ன வம்பல மாட்டி விடாதடா. வேணாம்டா. அப்ப நீ ஆட மாட்ட? இல்ல 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 இல்லடா. ஐயோ ஆத்தாவா? ஆத்தா, எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. வலியில கத்துறேன்டா. எல்லாம் தெரியும், கத்தத்தை கட்டி கொண்டு. ஐயோ என் காலு. இந்த ஆத்தா உன் ப்ராப்பர்ட்டி. ஆத்தாக்கு பயமா இருக்குடா. வராருடா. ஆத்தா, அதான் கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டமே. ஒன்ஸ் மோர் வந்திருக்கே, உனக்கு என்னத்தா வேணும்? நீயே சொல்லு. புரியுது ஆத்தா, புரியுது. இந்த இடம் பிடிக்கலன்னா மண்ணுக்குள்ள போனா மழை தோண்டி எடுத்து இங்கே கோயில் கட்டுறீங்க. இடத்த மாத்துங்கன்னு ஆத்தா சொல்றா. அதான் ஆத்தா. ஆமா. என்ன ஆத்தா சொல்ற? இந்த இடம் பிடிக்கலன்னா வேற இடம் எங்க? எங்கடா? நீ முன்னாடி போ ஆத்தா. ஆத்தா போ. லுக்கே சரியில்லையே. அம்மா போ ஆத்தா. ஆத்தா நீ மாரியம்மா. மாலை பண்ணுங்க, மாலை பண்ணுங்க. ஆத்தா ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறியே. எங்கடா கூட்டு போற? ஒன்னி அந்தாலே அனிமூன் கொண்டட ஊட்டி கூட்டு போறேன். பேசாம நடா. ஐயனாருக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்ட மாதிரியே இருக்காருடா. ஆமா, பின்ன உன் புருஷன் அமிதாப் பச்சன் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியா இருப்பாரு? பார்த்தாலே பயமா இருக்குடா. மண்டையை பொழந்துருவேன். ஏண்டா இந்த ஊர்ல நமக்கு இடமே இல்லையே, எந்த இடத்துல காட்ட போற? அதோ. என்னடா இது, அவர் வீட்டு போய் காட்ட சொல்றேன்? எனக்கு பயமா இருக்கு. இதுதானே நீ வாழ வேண்டிய வீடு? ஆமா. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி தானே? ஆமாடா. அப்ப அதே சத்தம் போட்டு ஊரே சொல்லு. ஆத்தா என்ன சொல்றானா? என்ன சொல்றா? இதுதான்டா நான் வாழ வேண்டிய house. அப்படியே ஆத்தா.
இந்த வீடு தான்டா நான் இருக்க வேண்டிய கோயிலு. ஆத்தா, நீ ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டியா? அடிக்கடி இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு பாரு. என்னடா 300? வர பங்குனி வந்ததா 32 ஆகுது. ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஏஜ் ஆன மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள நாங்க யூத் தெரியுமில்ல. அக்கா சிசி ஆத்தா இப்ப வயசு பிரச்சனை முக்கியம், வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். சொல்ல வந்த விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டு மடமட மலையேறு. என்னடா சொல்ல? அதுதான் டேய் கிட்ட வராருடா, பயமா இருக்குடா. கடிச்சா திங்க போறாரு. சொல்ல ஆத்தா, ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்ததில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற என் மனைவி, அவளுக்கு ஆசையா கட்டின வீடு இது. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகான அவ பேர் தான் எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சானுக்கு விட்டுலாட்டு இருக்கேன். இப்படி செப்பு இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா? என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா? யா, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க? அது 15ஆம் தேதி என்னங்க 15ஆம் தேதி? நான் இப்பவே வரேங்க, நம்ம ஒண்ணா வாழலாம். அக்கா அந்தால நம்பாத, அவன் உலக மகா நடிகன். அங்க பாரு, வாயில அன்பு கண்ணுல அல்வா. கண்ணு ஆத்தா சொல்றத கேளு. இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா. அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும், சொல்லுவியா? ஆத்தா! என்னடா இந்த இடத்துல கோயில் கட்டலாமா? ஆமா, ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா? நீ நல்லா இருப்ப. கேட்டுக்கங்க. அவர் எங்க குடியிருப்பா? ஐயோ ஆத்தா மனைவியோட கூட போய் குளிப்பாட்டுங்க. போங்க. குரு, உங்க வீட்டை இப்ப கோயிலுக்கு கொடுக்கலன்னு வைங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்க அம்மன் சில ஐடியா வச்ச உங்க வீட்டை காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? என்ன அதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு, எனக்கு 10 பைசா கூட செலவு இல்ல. ஏன் பட்டாசு ஃபேக்டரி புஷ்வான் ஆகாது. ஏன்னா அதுல முதல்ல தயாரிச்ச வெடி லட்சுமி வெடி, மகாலட்சுமி வெடி. ஜிசியா